என்ன பண்ண சாவ கூட சாவடிங்க. தம்பி இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு 2 பேரும்? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யாரு இவங்க யாருன்னு தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. அது என்னம்மா? எனக்கு இவர் கூட வந்து 8 மாசம் கழிச்சு தான் தௌலத்தையே தெரியும். பட் இவங்க வந்து ஸ்டேஷன்ல எங்களை கூட்டிட்டு போய் நிக்க வச்சாங்க எங்க 2 பேரையும். இவர் இந்த மாதிரி இந்த பொண்ணை வச்சிட்டு இருக்காரு, என்ன பதில்? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களுக்கு குழந்தை இருக்காமா? உங்களுக்கு 3 பசங்க இருக்கு. எவ்வளவுமா? 3 பசங்க. 3 பசங்க. Oh my god. உங்களுக்கு குழந்தை எனக்கு இருக்கா? 3 பசங்க இருக்கு. உங்களுக்கு மணியனுக்கு 3 குழந்தையா? இது என்ன இது? அரே நீ அப்பா இவரோட பசங்க இல்ல, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பசங்க தான் இருக்கு. அவங்க 3 பேர் இருக்காங்க. சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். அத உங்க கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டீங்க. இவரு ஒரு ஒய்ஃபோட பிரிஞ்சதா சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு. இவங்க யாரு தம்பி? அதாவது இவங்க யாருன்னா இவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட். அவ்வளோ யார் சாமி இவன்? இருக்கிற நேச்சர் என்ன தெரியுமா? இவங்கள விட்டுட்டு இவங்க கூட அவரு 5 years இருந்திருக்காரு. 5 years. அவங்க சொன்னது 2 வருஷம் தான். சிறப்பான ஆள் நீ. எத்தனை வருஷமா இருந்தாரு? அவரோட சேர்ந்து வாழ்ந்ததுன்னா 7 வருஷமா வாழ்ந்து. 27 வயசுல என்ன வயசுல ஆரம்பிச்சீங்க உங்க வேலையெல்லாம்? அழிஞ்சு போயிருவ எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சரி, இந்த 2 பேர்த்துல எப்படி இந்த பொண்ணு, இந்த 20 வயசு பொண்ணு எப்படி நானே சொல்றேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சா இவர் என்ன பார்த்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு. அட பேகில போவான். இல்ல நீ அத நீ இப்படி இருக்கே. நீ 1 வீக் அப்புறமேட்டுக்கா நான் லவ் ஓகே சொல்லி எப்படா தெரியல நீங்க 3 டேஸ்க்கு அப்புறம் கலான்றவங்க இந்த கேரக்டர் வந்து எனக்குள்ள இன்வால்வ் ஆனாங்க. இந்த மாதிரி நான் மணியோட ஒய்ஃப். சரி, இன்னொரு ஒய்ஃப் இருக்குன்னு தெரிஞ்சாவது நீங்க வந்து இப்ப நான் படிச்ச பொண்ணு, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இப்ப நான் வந்து கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையில நம்ம குறுக்கிடுறோம் தெரிய வேண்டாம். இப்போ அவங்கள கேள்வி கேட்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இவங்களுக்கு கேள்வி கேட்கிற ரைட்ஸே கிடையாது. ஏன்னா இன்னொருத்தனோட பொண்டாட்டி இவங்க. சரி, சிரிக்கறடி வெக்கமா இல்ல? 27 வயசு தான் ஆகுது. சின்ன பையன், இன்னும் இப்பதான் முதல் கல்யாணமே பண்ற வயசு உங்களுக்கு. படிச்சீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? படிக்கல. சரி, படிக்கவே இல்லைனாலும் ஒரு நமக்கு தெரியாத ஒரு தர்ம நியாயம் தெரியல. இந்த பொண்ணு எந்த வயசுல கல்யாணம் பண்ணீங்க? சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணீங்களா? அவங்களுக்கு 20 வயசு, எனக்கு 21 வயசு. பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. பெருமை மயிர். அப்ப கல்யாணம் பண்ணீங்க, 3 குழந்தைங்க பிறந்திருக்கு. அப்பெல்லாம் நல்லாதான் இருந்தோம் மேடம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? உங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணது உங்ககிட்ட அவர்தானா இல்ல நீங்க முதல்ல சொன்னீங்களா அவரை? சரி, என்ன சமாளிக்கவே முடியல. உங்க ஹஸ்பண்ட் வந்து முதல் ஹஸ்பண்ட் உயிரோட இருக்காரா? இருக்காரு. ஆமா மேடம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அவரு வந்து இந்த போதை பொருள் அடிப்பாரு, அதனால சைக்கோவாயிட்டாரு. சரி, நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நல்லாதான் இருக்காரு. அவர் என்ன பேசிருக்காங்க? சோலி முடிச்சு. சரி, உன்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுமா அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டேன். இல்ல திடீர்னு சப்போஸ் என்னோட நம்பர் கொடுத்தாங்க. அதுல இருந்து தொடர்ந்து போன் மேல போன், நைட் 1 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் பட் நான் தனியா இருந்தேன். எங்க அம்மா அப்பா இருந்ததுனால இன்னொரு ஆம்பளை வந்து கூப்பிட்டு பேசுறதுக்கு நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அதாவது ஷூட்டிங்க பத்தி சொன்னாரே, சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பசங்களை காப்பாத்திடலாமே. ஓ, நீ அப்படி வரியா? சினிமா ஃபீல்டுக்கு போலாம் நினைச்சீங்க நீங்களும்? அந்த இதுல தான் கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் இப்படியே ஓடிச்சு. அதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரா? ஆமா, அவங்க ஃப்ரெண்டு யாரோ இருக்காங்க, நான் வாங்கி தரேன். தான் பட்டாபிராம்ல வீடு வந்த மறுநாளே கூட்டிட்டு போய் அங்க ஒரு சிவன் கோயில்ல தாலி கட்டினார். மணிகண்டனுடைய மனதுல என்ன இருக்கு? டோட்டல் இம்மெச்சூரிட்டி. தான் பண்ணது தப்புன்னு கூட அந்த பையனுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, ஒரு கில்ட்டி ஃபீலிங் கூட அவருக்கு இல்ல.
இவளுக்கு என்ன மேடம் தப்பு? நல்லவளா இருந்தா பரவாயில்ல. நல்லவங்களோ கெட்டவங்களோ நீங்க வாழ்ந்துட்டீங்க, 5 வருஷம் அதுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டீங்க. சரி மேடம். அதுக்கு நக்கல்யா அவனுக்கு. சரி, நீங்க 3 பேர் சேர்ந்து மணிகண்டனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? சோலி முடிச்சு. ஒண்ணு வாழ்ந்தா போய் அந்த பொண்ணுகிட்ட வாழ்ந்த இல்லைன்னா 7 வருஷம் உள்ள போடுவேன். இவரை கைது பண்ணுங்க. நீ என்ன சொல்றது? 7 வருஷம் உள்ள போடுங்க. நீயே என்னம்மா அவரோட நீ வாழ மாட்டீங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்தா? அக்கா, நீங்க என்னக்கா சொல்றீங்க? அவர் கூட சேர்ந்து வாழ போறீங்களா? என்னால வாழ முடியாதுப்பா. நீங்க வாழ போறீங்களாக்கா? வாழல. இல்லை இல்லை இல்லை. 2 பேருமே வாழலையா? இதுல வந்து எனக்கு வந்து அவர் யாரோ தான். சரிங்களா? வாழ்த்துக்கள். இல்ல இது இது வரைக்கும் பண்ணலாம் மணிகண்டன். என்ன பண்ற? சாவ கூட சாவடிங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. 15 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது சின்ன பொண்ணோட லைஃப் போச்சே இப்போ. டேய் நான் செத்துறேன்டா. போப்பா, என் படத்தை தாண்டி போ. வந்து ஒரு 20 வயசு பொண்ணுகிட்ட அதுகிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுனே சொல்லாம ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. என்ன திருந்திருக்கீங்க அப்போ? சொல்லியிருக்கேன் மேடம். நான் அதெல்லாம் சொல்லாமல. எனக்கு ஆக்சுவலி கல்யாணம் ஆயிருக்குன்னா இவங்களெல்லாம் சொல்ல. நான் இவங்கள தான் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இவங்கள நான் இவங்க கேளுங்க, கல்யாணம் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தௌலத் அவங்க ஊர்ல இருக்காங்க. திருந்திட்டேன்னா என்ன அர்த்தம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இனிமே வேண்டாம். இந்த 2 பொண்ணையுமே நம்ம வந்து 2 பொண்ணுக்கு ஏதோ ஒருத்தருடையாவது ஒழுங்கா வாழ்ந்துருக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அந்த பொண்ணு வேண்டாங்குது. இனிமே அந்த குழந்தைகளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். சரி. இந்த பொண்ணை பாத்துக்கிட்டு அந்த இருந்திருக்கணும். பொண்ணு நான் பார்க்க முடியாது மேடம். சோலி முடிச்சு. இன்னைக்கு குழந்தைங்கள நான் பாக்குறேன், அவ்வளவுதான். சரி, நீங்க அந்த பொண்ணுகிட்டயாவது போய் அதை கன்வின்ஸ் பண்ணி வாழ. அது அவங்கள விட்டு போறதுக்கு அப்ப உனக்கு நான் கிடைச்சேனா? அதாவது நான் ஒரு ஃப்ரெண்டா தான் அவங்க கூட பழகினேன். ஆனா சுத்த முறாட்டே சுத்த முறாட்டே அவங்களாலதான் உனக்கு அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்றது ஃப்ரெண்டா பழகுறதா மணிகண்டன்? நானும் பொறுமையா இருக்கேன். அதான் சொல்றேன்ல மேம், அவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா இது இல்லனா அது. ஓ, நீ அப்படி வரியா? ஒண்ணு இல்லனா இன்னொன்னு அப்படின்ற. கரெக்ட். பாத்தீங்களா, விவரமா பேசுது பாத்தீங்களா? ஓ அப்படியா விஷயம்? ஆனா கூட சீக்கிரத்துல அடி வாங்கிடுவாங்க. இன்னைக்கே அடி வாங்குவாங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு? நீ அடி வாங்க. நீ அடிச்சிருவியா? ஐயோ, போச்சா? காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. என்ன தண்டனை உங்களுக்கு கொடுத்துக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. நீங்க பண்ணது கிரைம். சரிங்க மேடம். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா? விருப்பமே இல்லாத அவங்க கூட சேர்த்து வச்சிருங்க. அது அவருக்கு பெரிய தண்டனை தான். சாம்பார் ஆப்பு எனக்கு.